ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்ல மாவும் தண்ணியும் போட்டுட்டு அடுப்பை இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிம்மிலே வச்சு மாவை நல்லா பிரட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சரிங்களா? மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காண்டி ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவெல்லாம் பிணைஞ்சி ஒரு சைடாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவில். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தேங்காய் திருவி ஒரு 1/2 மூடி கிட்ட திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ மாவை சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கரண்டியை வச்சு அமுக்கிட்டேன்னா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டுங்க. அப்போக்கி உருண்டை நல்லா ஷேப்பாக வரும். நல்லா உருண்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன சைடு பை சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி லைட்டாக வச்சு இப்போ எல்லா உருண்டையுமே எடுத்து நம்ம அடுக்கிடலாம். அடுக்கி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? அப்புறமா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காவும் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயும் இது பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா தேங்காவையும் வெல்லத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த பூரணம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பூரணம் இது. நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மாவு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன தட்டில் எண்ணெய் தடவிட்டு எனக்கு தெரிஞ்ச சைஸில் நான் பண்ணியிருக்கேன். நடுவில் பூரணத்தை அது மாதிரி தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு லைட்டாக மடக்கிட்டிங்கன்னா இது ஒரு இது. அப்புறம் பூண்டு மாதிரி செய்வாங்க, நிறைய இது வச்சு செய்வாங்க. எனக்கு மோஸ்ட்லி அந்தளவுக்கு பூர்ணம் கொழுக்கட்டை வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். வச்சுட்டு பூண்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். சைடாக பிடிச்சி வச்சுட்டு இதையும் நம்ம இட்லி பானையில் வச்சு நல்லா அவிச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவிச்சி எடுத்துட்டா இது இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நாளைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு போஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.